ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐஎம்எஸ் கிச்சன். இது என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பேபி கார்ன். அதாவது முழுசாக வளர்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுதான் வந்து இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்றோம் இல்லையா ஸ்வீட் கார்னு, அதை விட இந்த கார்ன் வந்து ஈஸிலி டைஜஸ்டபிளாம். பிகாஸ் இது வந்து மெச்சூர்டே ஆகல அந்தளவு, அண்ட் இது வந்து சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் நம்மளுக்கு. இது வந்து இப்போ பார்க்கவே அழகா இருக்கிற மாதிரி குட்டி குட்டி சர்க்கிள்ஸா வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து இந்த மாதிரி கட் பண்றப்ப இன்னும் வந்து சீக்கிரமாவே வந்து வெந்து வந்துடும். நம்ம யூஸ்வலாக ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டோம்னா கீழே உள்ள அந்த முனையெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு தானே சாப்பிடுவோம். இதில் அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வாங்க இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த அழகாக கார்ன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் வந்து நம்ம ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். இது வந்து மோஸ்ட்டாக இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப் செய்கிறதுக்காக, இந்த இட்டாலியன் ஃபுட்லாம் மோஸ்ட்டாக செய்கிறதுக்காகலாம் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு நூடுல்ஸ் செய்கிறதுக்கு கூட இந்த கார்ன் நூடுல்ஸ் கூட செய்வாங்க, பேபி கார்ன் நூடுல்ஸ் கூட. வாங்க இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிட்டு அது நல்லா சூடாகி வரட்டும். கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமே நம்ம இந்த பேபி கார்ன் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே கலரி விட்டுக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, இந்த பேபி கார்ன் வந்து கம்மியான கேலரி, அதிகமான ஃபைபர். அதனால வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து நம்மளுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் கவலையப்பட வேணாம். இந்த டயபெட்டிக்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்காமலாம் இருக்காது, ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த நம்ம வந்து இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி இதை சூப்பராக செய்யலான்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா குக் பண்ணி வச்சுட்டோம். நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா அந்த சைட்லலாம் க்ரன்ச்சியாக ப்ரௌனிஷ் கலரில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் இதில் சொல்லுவேன். இது வந்து நல்லா குக்காகி வந்துடுச்சு இல்லையா. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுதான் அந்த ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு. சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் ஆச்சி சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு சூப்பராக எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுருணும். இதை இப்போது மசாலா நம்ம சேர்த்த உடனே இது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தீஞ்சிரும். அதனால வந்து நம்ம கொஞ்சம் கலரிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கே வந்து ஓரளவுக்கு அது நல்லா குக்காகி வந்துருச்சு இல்லையா. இப்போ கொஞ்சம் நேரம் குக் ஆகிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து உப்பு இன்னும் சேர்க்கல, அதனால நம்ம இப்போ வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்க போகிறோம் இதில். இந்த பேபி கார்ன் வந்து எப்போவுமே வந்து சீக்கிரமாகவே அறுவடை பண்ணிடுறாங்கன்னு நான் சொன்னேன்ல, அதனால தான் வந்து இதில் கம்மியான ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குது. அதாவது கம்மியான இந்த கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்போவுமே அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து ஜீரணமாகும். இது வந்து கம்மியான கேலரிஸு, அதனால நம்ம அந்த அளவு இது வெயிட் போட மாட்டோம். இது எப்படி செஞ்சாலுமே நம்ம அவ்வளோ சீக்கிரம் வெயிட்டே போட மாட்டோம். ப்ளோட்டிங் இஷ்யூஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டாக்டர்ஸே வந்து இது கார்னை வந்து டைஜஷனுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எப்போவுமே. இது வந்து ப்ளோட்டிங் பிடிக்கல, எனக்கு சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போது தங்கச்சியும் அம்மாவையும் கூப்பிட்டு டேஸ்ட் பார்க்க சொல்லலாம், எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. எப்படி இருக்கு, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. இது சிக்கனா என்னன்னு தெரியல எனக்கு. சிக்கனா இது? நீ காமெடி பண்றியா நீ? செம்ம டேஸ்டா இருக்குல்ல. இதே மாதிரி செஞ்சு உங்க பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல. சரிங்களா. புலாவு, அதுக்கப்புறமா வந்து குழம்புல எல்லாம் போடுற பதிலாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.